அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, மத்தியில் ஆளுகிற ஒன்றிய பாஜக அரசு தொடர்ச்சியாக அவர்களுடைய வக்கற்ற தன்மையை மக்களுக்கு வெளிப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக தொடர்ச்சியாக சிறுபான்மை சமூகத்தை சீண்டுவதும், குறிப்பாக இஸ்லாமியர்களுடைய உரிமைகளை தொடர்ச்சியாக பறித்து வருவதும் என்பது வாடிக்கையாக. அதில் ஒன்று, நேற்றைய தினம் மக்களவையில் வக்ஃபு திருத்த சட்டத்தை அமலுக்கு கொண்டு வருகிறோம் என்று மசோதா நிறைவேற்றியிருக்கிறார்கள். இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு என்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்தி கொண்டு நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து பாதுகாப்பையும் பின்புறத்தில் இருந்து நமக்கு பள்ளம் பறிக்கிற ஒரு காரியத்தை இந்த பாஜக அரசு செய்து வருகிறது. நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா அவங்க மெஜாரிட்டியா இருக்கிறதுனால நாங்கள் வக்ஃபு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்துட்டோம். இதில் பல்வேறு திருத்தங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. என்னமோ பெண்களுக்கெல்லாம் ஏற்கனவே இதில் பதவி கொடுப்பது இல்லை அப்படிங்கிற மாதிரி பெண்களை கொண்டு வரணும்னு செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டிலே 2 பேர் இப்போ பதவியில் இருக்கிறாங்க. வக்ஃபு வாரியத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே 2 பேர் ஆல்ரெடி இருக்கிறாங்க. பாஜக அரசு அது போல இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களை இந்த வக்ஃபு வாரியத்துக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு பாதகமான பல அம்சங்களை இதுக்குள்ள சொல்றதுனால இவங்க என்ன இருந்தாலும் இன்னும் மாறப்போவது இல்லை. ரொம்ப தெளிவாக ஆயிடுச்சு. எவ்வளவு போராட்டங்கள் நடந்தாலும், எவ்வளவு எதிர்ப்பு காரி உமிழ்ந்தாலுமே இவர்கள் என்ன செய்ய போறதில்ல, திருந்த போவது இல்லை அப்படிங்கிற மாதிரி வெளிப்படையாவே தெரிஞ்சிருச்சு. ஏன் என்று சொன்னால் இவர்களுக்கு எந்த விதமான கொள்கையும் கிடையாது. அவங்களுடைய கொள்கையை கேளுங்க. ஏதாவது பாஜக அரசுக்கு அரசின் கொள்கை என்ன? ஒண்ணுமே இல்லை. ஏதாவது ஒரு ஜிஎஸ்டியை பத்தி கேட்க வந்தா அவன் என்ன சொல்லுவான்? காங்கிரஸ் தானே கொண்டு வந்தாங்க. உடனே அது சொல்லிடுவான். சரி, உன் கொள்கை என்ன? காங்கிரஸ் எதை ஒன்று கொண்டு வருதோ, காங்கிரஸ் கத்தியை தீட்டி காய்கறி ஏரியை கொடுத்தா இவன் ஆளை கொள்ளுவான். அதான் ஒன்னே ஒண்ணுதான். அவங்க ஏதாவது ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்தா உடனே இவன் அதை அப்படியே தவறா பயன்படுத்தி, ஆதார் அப்படிதான். ஆதார் என்ன கொண்டு வந்தா யூனிக்கா எல்லாரும் இருக்கணும், அது ஒரு விதத்துல சரிதான். ஆனா இவன் என்ன பண்றான்? அதை மிஸ்யூஸ் பண்றதுக்கு கொண்டு போய் கொடுக்குறான். இப்போ பல நம்முடைய தகவல்கள்லாம் விற்கப்படுவது இன்றைக்கு நிறைய சமூக ஊடகங்கள்ல நம்ம தெரிய வரதை பார்க்கிறோம். இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள். அப்போ இந்த விஷமத்தனமான இவருடைய செயல்களை நம்ம தோல் உரிக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம இப்படியே இருந்து கொண்டிருந்தா ஒண்ணுக்கே வேலைக்கு ஆகாது. நம்முடைய சமூகம் அலட்சியமாக போய் கொண்டிருக்கிறது. ஆனால் இதற்கு எதிராக தமிழ்நாடு சட்டமன்றத்துல முதல்வர்கள் கடுமையான கண்டனத்தை தெரிவித்து இன்னைக்கு உட்பட கருப்பு பேட்ஜ் அடைந்து இந்த வக்ஃபு சட்ட மசோதாவுக்கு எதிராக தமிழ்நாட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஜகவை தவிர மற்ற அனைத்து கட்சிகளுமே இதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததோடு இன்றைக்கு பெரும்பாலான சட்டமன்ற உறுப்பினர்கள் கருப்பு பேட்ஜ் அணிந்து சட்டமன்றத்துக்கு வருவதாக தகவல்கள் நமக்கு வருகின்றன. ஆக நாம செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னா, ஏற்கனவே முன்பு நாம் சொன்னது போல பள்ளிவாசல்கள்லாம் நீங்க இழுத்து திரையிட்டு மூடுங்க, ஹோலி பண்டிகைக்கு நாங்க கலர் போடிய தூடுவோம், நீ சகித்துக்கிட்டு அப்படின்னு சொல்லி நம்மை சொன்னது மாதிரி இப்ப என்ன பண்ணிருக்கிறான்? போன வாரம் உச்ச நீதிமன்றம் காரி உமிழ்ந்து அந்த ஊபி அரசுக்கு என்ன பண்ணிருக்கிறான்? புல்டோசரை போட்டு இடிச்சல்ல, அந்த வீடுகளுக்கெல்லாம் 10 லட்சம் இழப்பீடு கொடு. இது தேவையா? இது எவ்வளவு அசிங்கப்பட்டாலும் மறுபடியுமாவது இவங்களுடைய பாதை மாறாது. சிறுபான்மையினரை தொடர்ச்சியாக சீண்டுவதுதான் இவர்களுடைய ஒரே இலக்கு, வேற எதுவுமே இலக்கு கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னா சமீபத்தில் கூட சில மாதங்களுக்கு முன்னால மோடி செல்லும் பொழுது ட்ரம்ப் வரவேற்காம என்ன பண்ணாரு? அவருடைய பணியாளரை வெற்றி வெளியிலேருந்து அழைச்சிட்டு வர சொல்றாரு. இது ட்ரம்புடைய பழக்கமே கிடையாது. மற்ற நாட்டு அதிபர்கள் பிரதமர்கள் வரும் பொழுது ட்ரம்ப் வாசல்ல அழைச்சிட்டு போவாரு. ஆனால் மோடியை மட்டும் என்ன செஞ்சாரு? உனக்கு லேடி தான் லாய்க்கு அப்படின்னு சொல்லி ஒரு லேடி அனுப்பி மோடி அழைச்சிட்டு போனதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு காரி உமிழ்கிற ஒரு செயல் தான். அப்போ இது போன்று வெளிநாடுகள்லாம் ஓரளவுக்கு குட்டு வச்சாதான் கொஞ்சமாவது இவங்களுக்கு உரைக்கும். அது போக இந்த வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிராக எந்த அமைப்பு எந்த கட்சி ஆர்ப்பாட்டம் நடத்தினாலோ போராட்டம் நடத்தினாலோ போய் கலந்துக்குங்க. அவன் அந்த கட்சி அவன் யாரா இருக்கட்டும், அவன் நிற்கிறது இதற்கும் அவனுக்கு சம்பந்தமே கிடையாது. இஸ்லாமியர்களை தவிர மற்ற அமைப்பினர்களுக்கும் மற்ற கட்சிகளுக்கும் பெரிய அளவில் என்ன இல்லை, இதுல தொடர்பு இல்லை. குறிப்பா என்ன சொல்லலாம்? ஓட்டு பொறுக்கிறாங்க, வேற என்ன செய்வாங்க? அவன் அரசியல் கட்சி ஓட்டு பொறுக்காம என்ன பண்ணுமா? பொறுக்கட்டும், தப்பு இல்லை. ஆனால்
நீங்கள் எதிர்ப்பை பதிய செய்ய வேண்டும் என்று சொன்னால் நான் இந்த கொடியை வச்சு நின்னா மட்டும்தான் எதிர்ப்பு அப்படின்னா தெருக்கோடியில் தான் நிற்கணும். ஆகவே யார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நடத்த ஜனநாயக வழியில் போராடினால் அதில் போய் தாராளமாக பங்கு பெற்று உங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்யுங்கள். இதை தாண்டி சிஏஏ நாங்கள் கொண்டு வந்துதான் தீர்வோம் அப்படின்னு நின்னா மாதிரி இதை நாங்கள் கொண்டு தான் வருவோம்னா அதை எப்படி எதிர்கொள்ளணும்னு இந்த சமூகத்துக்கு நல்லாவே தெரியும். இதை தொடர்ச்சியா நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். இது ஒரு மேடை பேச்சா போயிரு மட்டும் இல்லை, இதை எதிர்கொள்றதுக்கு இந்த சமூகத்தால முடியும். அந்த நாள் ஒரு பெரிய ரொம்ப வெகு தொலைவெல்லாம் இல்லை. இந்த பாஜகவை இஸ்லாமியர்கள் தான் திருப்பி அனுப்பணும்னு இருந்துச்சுன்னா அதை எவனாலும் திருத்தி அமைக்க முடியாது. எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய உதவி இந்த சமூகத்திற்கு நிச்சயமாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.